நானும் சித்தப்பாலாம் இங்கே தான் இருக்கோம். பயப்படாம இருமா. செல்வி செத்துட்டாளா இல்லையா சொல்லுங்க. செல்வி செத்துட்டாளா? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளில போங்க. பேஷண்ட் டிஸ்டர்ப் கொஞ்சம் இருங்க பண்ணாதீங்க டாக்டர். ப்ளீஸ் சார். போங்க. ப்ளீஸ் சார் வெளில நான் போங்க. கிளம்புறோம்ல. சார் அறிவு, நீயே என்னன்னு கேளு. டாக்டர் தயவு செய்து சொல்லுங்க, மாயாவோட கண்டிஷன் என்ன? அவ பொழைப்பாளா இல்ல மாட்டாளா? இட்ஸ் நாட் ஈஸி டு டெல், பட் இதுதான் நடந்திருக்கும். சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்டியிருக்காங்க, அதனால ஏர் பேக் வேலை செய்யாம இருந்திருக்கு. அவங்க செஸ்ட்ல ரொம்ப வேகமா 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ஸ்டியரிங் வீல் இடிச்சிருக்கு. அயோட்டான்றது ஹார்ட்ல இருந்து பிளட் எடுத்து அனுப்புற மிகப்பெரிய ரத்த குழாய். அது பிஞ்சு ரப்சர் ஆயிருக்கு. ஸ்டிச்சஸ் எல்லாம் போட முடியாது. சர்ஜரி பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோ கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு பம்ப் ஆகிற பிளட்டு எப்போ நிற்கும்னு தெரியாது. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு எனக்கு திரும்ப வேணும். நீங்கள் ஃபாரின்லேருந்து டாக்டர்ஸ் கூட்டிகிட்டு வருவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. We are giving her the best treatment. உலகத்திலேயே சிறந்த டாக்டருங்க கூடலாம் வெப் கான்ஃபரன்ஸ் பண்ணியாச்சு. டோட்டலா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பேசுறாங்க, வாய்ஸ் வருது. இட்ஸ் a குட் சிம்டம். அதுதான் ஒன்லி சிம்டம். சொல்ல போனா அவங்களுக்கு மூச்சு நின்னா கூட கொண்டு வந்துடலாம். பேச்சு நின்னா சர்ஜரி, அதுதான் ஒரே வழி. இதுக்கு மேல அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க ரொம்ப எமோஷனல் டைப்பா? எஸ் டாக்டர். அப்போ எமர்ஜென்சினா மட்டும் நாங்க கூப்பிடுறோம். அப்போ வந்தா போதும். மற்றபடி நீங்க அவங்கள பார்க்க வேணாம். ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தா நிறைய எமோஷனல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐ வில் டெல் யூ when, ஓகே? டாக்டர், என் பொண்ணை நான் தூரத்தில் இருந்தாவது பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ், நோ ப்ராப்ளம். அவங்க கண்ணில் அடிக்கடி படாம இருந்தா பெட்டர், ஓகே? டாக்டர், மாயாக்கு எதுவும் ஆகாதில்ல? எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட், ஓகே? டாக்டர்மா, 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 எங்க பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? 2 நாளா கண்ணாடி ரூம்குள்ளே வச்சிருக்கீங்க. நீங்க பாட்டுக்கு போறீங்க, நீங்க பாட்டுக்கு வரீங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னங்க ஆச்சு எங்க பொண்ணுக்கு? பதறாதீங்கம்மா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. தலையில அடிபட்டதுனால மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. பிரபா, ரத்தம் நிறைய வெளியில போயிருக்கு. அதனால ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களுக்கு சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பண்ணுங்க டாக்டர். செலவு பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. எவன் கையும் நாங்க நம்பி இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு சர்ஜரி பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும். இப்போதைக்கு ப்ளீடிங் நின்னு இருக்கு, அதுவே பெரிய விஷயம். புரியலையே டாக்டர். அதனால இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு பொண்ணு பொழைச்சதே பெரிய விஷயம். அதுக்கு மேல அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது ட்ரaumatic அம்னீஷியா. அம்மாடி, நீ என்னென்னமோ சொல்றியே, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்கெல்லாம் படிக்காத கூட்டம்மா. இந்த பாருமா, நீயும் பாக்குறதுக்கு என் பொண்ணு மாதிரி தான் இருக்க. என் பேத்தி பொழைச்சுப்பா இல்ல, அவளுக்கு ஒன்னாகாது இல்ல. அத மட்டும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. தலையில பலமா அடிப்பட்ட பாதி பேர் உயிர் பொழைச்சிருக்காங்கம்மா. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா மூளை செயல்பாட்டுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அவங்க நடை, உடை, பாவனை எல்லாத்துலயும் மாறுதல் வரும். ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஐயோ, அதை ஏமா கேக்குற? அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே.
எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் தான் செல்வியோட ஹஸ்பண்ட். இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் 1 மாசம் கூட முடியல டாக்டர். சாரி மிஸ்டர் சந்தோஷ். உங்களை அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனா மத்ததெல்லாம் மேபி ஆர் மேபி நாட். ஞாபகம் இருந்தா நல்லது, இல்லனா நீங்க தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். உயிருக்கு ஒன்றும் எந்த ஆபத்தும் இல்லைல்ல டாக்டர்? உறுதியா சொல்ல முடியாது, ஏன்னா இது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் சர்ஜரியை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். மத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் என்ன பண்ணலான்னு பார்க்கணும். இப்பவே பண்ணிரலாமே டாக்டர், எதுக்கு தள்ளி போடுறீங்க? என் பொண்ணு பொழைச்சா போதும். அவ குழந்தையா எப்படி வளர்த்தமோ அப்படியே பாத்துக்கிறோம் டாக்டர். என் பொண்ணு பொழைச்சுப்பால டாக்டர், எந்திரிச்சு நடப்பால. அதெல்லாம் நினைப்பாங்கம்மா, ஆனா ஞாபக சக்தி தான் கொஞ்சம் குறையும். அது நீடிச்சாதான் ஆபத்தா மாறும். ஐயோ மடி, என் பேத்தி எப்படியாவது காப்பாத்திடுங்க. உங்க கால்ல வேணாலும் விழுறேன். என்னம்மா இதெல்லாம்? இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிபட்டிருக்குது தலையில. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ். எது வேணும்னாலும் நடக்கலாம். சின்ன வயசு பொண்ணுங்கிறதுனால பார்த்து தான் சர்ஜரி பண்ணணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஐயோ என்னடா? சந்தோஷ், மாயா கிட்ட பேச போறீங்களா? ஆமா டாக்டர். அவங்களுக்கு அதிர்ச்சியான எந்த விஷயமும் சொல்ல வேணாம். முக்கியமா அழவிடாதீங்க. அவங்க ரொம்ப எமோஷனல் ஆனா நீங்க உடனே ரூமை விட்டு வெளில வந்துருங்க. இல்ல எமர்ஜென்சி பஸ்ஸரை அமுத்துங்க. 5 நிமிஷத்துக்கு மேல பேச வேணாம். ஓகே? ஓகே டாக்டர். சார், கொஞ்சம் சீக்கிரமா பேசிட்டு போங்க. சந்தோஷ், என் கூட பேச மாட்டியா சந்தோஷ்? ஏன் இப்படி பண்ண? செத்துக்கிட்டு இருக்கேன் சந்தோஷ். ஒரு வார்த்தை எப்படி இருக்க மாயான்னு உனக்கு கேட்க தோணலல்ல? எப்படி கேட்க தோணும்? மனசாட்சியே இல்லாம நீ நடந்துகிட்டத பத்தி யோசி, அப்புறமா பேசு. நான் மனசாட்சியோட நடந்துக்கலதான். ஆனா அப்படி நடந்துகிட்டதுக்கு என் மனசு தான் காரணம். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். மத்த எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாது, இல்ல? காதல் சந்தோஷ், அந்த அளவுக்கு உன் மேல எனக்கு காதல். சாகவும் துணிஞ்சிட்டேன், சாக அடிக்கவும் துணிஞ்சிட்டேன். என்ன இந்த அளவுக்கு பண்ண வச்சுட்டே சந்தோஷ். அவளை கொன்னதான் நீ எனக்கு கிடைப்பேனா? அவளை கொல்றத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவ மேல இருக்கிற கோபத்தை விட உன் மேல இருக்கிற அன்பு 100 மடங்கு ஜாஸ்தி. அதுதான் என்னை இப்படி பண்ண வச்சிடுச்சு.
அவங்களுக்கு அதிர்ச்சியான எந்த விஷயமும் சொல்ல வேணாம். முக்கியமா அழவிடாதீங்க. அவங்க ரொம்ப எமோஷனல் ஆனா நீங்க உடனே ரூமை விட்டு வெளில வந்துருங்க. ஏன் மாயா, எதுக்கு இப்படி? இப்ப கூட செல்வி உனக்கு நல்லதுதான் நினைக்கிறா. ஆனா நீ அவ செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிற. நீ பண்றது பைத்தியக்காரத்தனான்னு உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் கண்ணு முழிச்சதும் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? செல்வி செத்துட்டாளான்னு. நான் கண்ணு முழிச்சதும் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? செல்வி செத்துட்டாளான்னு. மாயா, உனக்கு என் மேல கோபம் வருது இல்ல? முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு மாயா. ஆனா என் காதலுக்கு அளவே இல்லையே சந்தோஷ். நீ வேணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ இப்படி செஞ்சதுனால யாருக்கு என்ன லாபம்? 2 குடும்பமும் ராத்திரி பகலா சாப்பாடு தூக்கம் இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் விடு. இதுல துளி அளவு கூட என் அன்பை நீ உணரலையா சந்தோஷ்? ரத்தம் சிந்த வச்சுதான் அன்பை புரிய வைக்கணும்னு நினைக்கிறது வெறுத்தான மாயா. நான் உன்னை மீட்க போறேன்னு என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பொருள் நீ. உலகமே தப்புன்னு சொன்னாலும் நீ எனக்கு திரும்ப வேணும். நீ திருந்தவே மாட்டியா? என்னால முடியாத சந்தோஷ். நான் இப்படிதான். ஒண்ணு வேணா பண்ணலாம். தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட சொல்லி என்ன பர்சி கில்லிங் பண்ணிடு. I'm obsessed with you. இப்ப கூட என் மனசு முழுக்க நீதான் இருக்க. என் ஞாபகம், சிந்தனை எல்லாமே நீதான். நான் திரும்ப வந்தாலும் இதே தான் சொல்வேன். உன் அப்பா அம்மா கூட உன்னை எவ்வளவு நேசிச்சிருக்க மாட்டாங்க. நான் சுவாசிக்கிற சுவாசமே நீதான் சந்தோஷ். ப்ளீஸ் mercy kill me. Do it சந்தோஷ். அடிபட்டதுனால என் இதயம் ரொம்ப வீக்கா இருக்கு டாக்டர் சொன்னாரு. அது எப்ப வேணாலும் நின்னுடுமா? அது எப்படி சந்தோஷ் நிக்கும்? அதுல நீ இருக்க. அந்த இதயத்துல நீ இருக்கிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கைய புடிச்சுக்கிட்டா போதும். எவ்வளவு வலிய வேணாலும் தாங்கிப்பேன். ப்ளீஸ் சந்தோஷ். சந்தோஷ், என்ன கொன்னுடு. இல்லனா உன்னோட என்ன வாழப்பிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் சந்தோஷ். மாயா, அழாத. சொன்னா கேளு. ரிலாக்ஸ். அழாத மாயா, சொன்னா கேளு. ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீ ரெஸ்ட் எடு. ப்ளீஸ் மாயா, தூங்கு. சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ். டாக்டர், டாக்டர், மாயாவுக்கு என்ன பண்ணுது டாக்டர்? டாக்டர், என்ன சந்தோஷ்? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் பாருங்க. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். டே பிரபா, பிரபா, என்னம்மா உள்ள வந்து செல்விய பாரு.
என்னாச்சுமா? வா உள்ள வா வா என்னாச்சுன்றல? வாடா வந்து பாரு. ஐயோ 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 செல்வி பிரபா, நம்ம செல்விய பாரு பிரபா. பாரு நம்ம செல்விய பாரு எப்படி இருக்கான்னு. இதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என்ன ஆச்சு எனக்கு? என்ன ஆச்சு? நான் இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். எப்படி அடிபட்டுச்சு? பிரபா, செல்வி என்ன கேக்குறான்னு பாத்தியா? உனக்கு ஒண்ணும் இல்ல செல்வி, லேசா அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான். எப்படி அடிபட்டுச்சு? அது 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 ஒரு சின்ன ஆக்சிடென்ட் செல்வி. ஆக்சிடென்ட்டா? பாட்டி, அக்காவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல இருக்கு பாட்டி. என்ன கையல் சொல்ற? மா, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. அம்மாடி, தங்கம், கண்ணே, உனக்கு ஏதாச்சும் பண்ணுதாடா? என்ன தெரியல. நான் பாட்டிமா, உன் பாட்டிடா. இது பாரு, இது உன் மாமா, பிரபா மாமா. அதான் அங்க நிக்கிற பாரு, உன் பெரியம்மா நிக்கிறா. கையலு. இது உன் அப்பா, இது உங்க அம்மா, உன் அம்மா. உன் தம்பி அங்க நிக்கிற பாருமா, பாரு. இல்லடா பிரபா, ஒண்ணு இல்லடா, தெரியும்டா, என் பேத்திக்கு எல்லாமே தெரியும்டா. ஏச்சி, நீதடி பைத்தியக்காரி. இந்த பாரு, என் செல்வி கெட்டிக்காரி, தங்கம். உனக்கு ஒண்ணு இல்லடா, ஒண்ணுமே இல்லடா கண்ணா. தங்கம், நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாம். யார் வீட்டுக்கு?
என்னம்மா கேக்குற? ஐயோ ஐயோ ஐயோ! ஏய் சும்மா இரு. புருஷ வீடா நம்ம வீடான்னு கேக்குது புள்ள. நம்ம வீட்டுக்கு போலாம் கண்ணு. அந்த வீடு வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு எதுவும் புரியல. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. என்ன என்னம்மா? என் செல்வி என்னடா கண்ணா? ஐயோ, ஐயோ, ஐயோ. படுபாவி பசங்க தூக்கி வளர்த்த பாட்டியவே தெரியாம பண்ணிட்டானுங்களே. டேய் டேய் பிரபா, நம்ம வீட்டு மகாலட்சுமிய பாருடா. உன் செல்விய கொண்டுட்டானுங்கடா. உசுரோட கொண்டுட்டானுங்கடா. உசுரோட கொண்டுட்டானுங்க. என்னால பார்க்க முடியலம்மா. என் செல்வி இப்படி பார்க்க முடியாதுமா. என்னால பார்க்க முடியல. ஐயோ ஐயோ! சும்மா ஒரு வயாம நீ ஒப்ப வைக்கிற. இப்ப என்ன நடந்துச்சு? இன்னும் அவ 2-3 நாள் நல்லாயிருவாமா. இப்ப பேசுறாளமா, அது போதுமா. சந்தோஷப்படுமா. செல்வி தைரியம் சொல்லுமா. தைரியம் எங்க இருந்து? நீ எல்லாம் போலீஸ்காரன் தானே? பாரியா பாரியா என் பொண்ணு. இந்த பிள்ளை இந்த கதிக்கு ஆளாக்குனவனை என்ன பண்ண போற? சட்டத்தெல்லாம் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. நம்ம வீட்டு பொண்ணுயா இந்த சின்ன பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்படி பக்கத்திலே திரியறாங்களே. அவங்கள என்ன பண்ண போற? நீ எல்லாம் போலீஸ் இருந்து என்னையா பிரயோஜனம்? ஹலோ செல்வி, இங்க என்ன சத்தம்? இத வந்துட்டா என் பொண்ணு உயிரோட கொண்ட கொலைகார. ஐயோ! இங்க பாருங்க, இது பிரைவேட் வார்டு. இங்கெல்லாம் நின்னு சத்தம் போடக்கூடாது. உங்களை யாரு உள்ள விட்டது? டாக்டர் டாக்டர் ஆர் யூ ஆல்ரைட் செல்வி? உனக்கு என்னமா பண்ணுது? டாக்டர், இவங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இருட்டுல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? டாக்டர், எனக்கு ஏதேதோ ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஆனா எதுவுமே புரிய மாட்டேங்குது டாக்டர்.